இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2024 ஜூலை மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை அதிகாலை 5:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம். காலை 7:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். கூலிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாங்க, கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. சூழ்நிலைகள் என்று உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். செய்யும் வேலைகள்ல உங்களுக்கு திருப்திகரமான போக்கும் இருக்காதுங்க. செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணியிட சூழல்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அவர்கள் உங்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதற்காகவும் வரவும் செய்வாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து சென்றாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய அளவிலான முதலீடுகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று மன அமைதியும் உண்டாகும். ஆதாயம் அடைவதற்காக குறுக்கு வழிகளை மட்டும் யோசிக்கவும் வேண்டாம். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொண்டாலே போதும். ரியல் எஸ்டேட் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல சிறிது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரங்களினால நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. தேவையற்ற டென்ஷன்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் வீட்டுல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். சிலருடைய விமர்சன பேச்சுக்களும் ஏற்படலாங்க. இதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்யவும் வேண்டாம். நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட மற்றவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் பேசுங்க. வியாபாரத்துல பெரிய அளவுல இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்து கொண்டாலே போதும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று தேவையற்ற இடங்கள்ல கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று நாளின் தொடக்கத்துல கடந்த கால தவறுகள்ல இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை சரி செய்தும் கொள்வீங்க. குடும்பத்துல மூத்தவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல மற்றும் ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. செலவுகளை குறைப்பது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். அரைகுறையாக இருந்து வந்த பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும்.
மனதளவுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் உயர்வும் காண்பீங்க. இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியமும் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் ஆற்றலுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அசௌகரியங்களும் நீங்குங்க, திருப்தியாகவும் உணர்வீங்க. சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணியை பொறுத்தளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். திறமையுடன் பணியாற்றுவதற்கு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்தாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. அவர்களிடத்துல நீங்க மகிழ்ச்சியான விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை மன அமைதியை தருவதாகவும் இருக்குங்க. உங்களுடைய பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. சிலருக்கு ஏதாவது பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அவசியமான காரியங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு முறைக்கு அலைந்து தெரிந்தாவது வேலைகளை முடித்தும் விடுவீங்க. குடும்பத்துல மருத்துவ செலவுகளினால ஏற்பட்டு இருந்த கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட போராட்டங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த வாக்குவாதங்களும் நீங்கும். உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. சில விஷயங்களுக்கு நீங்களே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. அலைந்து திரிந்தாவது சில வேலைகளை செய்து முடித்து முடிவீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட அமைதியான போக்கும் காணப்படும். தடைகளையும் தாண்டி முன்னேறவும் காண்பீங்க. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பிறந்த வீட்டில இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். செய்யும் தொழில முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல மிகுந்த முன்னேற்றத்தையும் காணலாம். வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. வாக்குறுதிகளை தரும் பொழுது மட்டும் சிந்தித்து தருவதும் நல்லது. ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்களை விவேகத்துடன் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பகைமை நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். பணிகளை மேலதிகாரிகள் தங்களுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல ஒரு தைரியத்துடனும் காணப்படுவீங்க. நிலையான வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய உதவியினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைத்தும் விடுவீங்க. குடும்பத்துல நிம்மதியான போக்கும் காணப்படும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சியில முன்னேற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். அரசு வேலையில பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. வெளியில் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டும் இருங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விளையாட்டாக பேசி வினையை வாங்கிக் கொள்ளவும் வேண்டாங்க. யாரிடத்திலும் பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவியை தேடியும் செல்வீங்க. வாகன வசதிகளும் அதிகரிக்குங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக ஏதாவது விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பெண்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயரை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சேவைத்துறை மற்றும் உணவுத்துறை, சுற்றுலாத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நற்பெயரை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் அதற்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றும் விடுவீங்க. மறதியினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் கிட்ட நீங்க விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுங்க. உங்களுடைய வேலைகள் தொடர்பான செயல்பாடுகள்ல அலைச்சல்களும் இருக்கும். வித்தியாசமான சிந்தனைகளினால மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையுடனும் உணர்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சபையிலும் சரி வீட்டிலும் சரி உங்களுடைய பேச்சுக்களை மதிக்கவும் செய்வாங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையை கையாளக்கூடியதும் அவசியங்க. சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். மந்தத்தன்மையும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதுல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சில முக்கியமான நோக்கங்களை கொண்டும் இருப்பீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. ஏதாவது ஒரு வேலைக்காக காத்துக்கொண்டும் இருப்பீங்க. இது உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல சமநிலையான அணுகுமுறையின் மூலம் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணமும் உங்ககிட்ட இருக்குங்க. பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கியத்தை திடமாகவும் வைத்தும் கொள்வீங்க. தடையில்லாமல் வேலைகளை செய்து வெற்றியும் காண்பீங்க. தனவரவை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
புதிய பெண் நண்பர்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லதுங்க. இன்று தேவையற்ற சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. புதிய நண்பர்கள் கிட்ட பேசும் பொழுதும் அனாவசியமான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாம். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்குங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான பேச்சுக்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியும் கொள்வீங்க. மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்கு சிலவற்றை விட்டுக் கொடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல கணவன் மனைவி அந்யூன்யமாகவும் இருப்பாங்க. மாணவர்களுடைய கல்வியும் நன்றாகவும் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் ஆதாயமும் உண்டாகும். இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் மனதை ஆக்கிரமிக்கவும் செய்யும். சிலருக்கு ஒரு சொத்தை விற்று புதியதாக ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நண்பர்களுடைய வழியில வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நெருக்கடிகளும் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று முக்கியமான விஷயங்களை செய்வதில் விழிப்புடனும் இருங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று அஜாக்கிரதையாக விட்டுவிடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது சற்று கடினமாக தங்க இருக்கும். ஏதாவது சவாலான வேலைகளை என்ற கையில் எடுத்தும் இருப்பீங்க. இது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல தேவையில்லாத விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை ஏதாவது பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற இடர்பாடுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பத்தினால தூக்கமின்மையும் ஏற்படலாங்க. பின்னர் தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. முடங்கி போன உங்களுடைய தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். அரசு பணியில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். பிள்ளைகளினால உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் வெற்றியும் உண்டாகுங்க. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்ற நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும்.
உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதியதாக ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பற்றிய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். இதுல வெற்றியும் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில நல்ல நிலையையும் அடைவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலுமே உறவு நிலை நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிரிந்து இருந்த குடும்பத்தினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இணைய வர்த்தகங்கள்ல நிதானத்துடன் செலவுகள் செய்வதும் நல்லது. சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் அதிகரிக்கும். சிறு வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சற்று கவனமாக இருந்தாலே போதுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ செலவுகள் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு திரைப்பட பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய வேலைகளை அதற்கு ஏற்றவாறு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சரியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ரிலாக்ஸாகவும் உணர்வீங்க. கூட்டு வியாபாரத்துல சற்று விழிப்போடு இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் மல்லுக்கட்டவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. தொழில இருமடங்கு விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல எதிர்பார்த்த வேலைகளும் நல்லபடியாகவும் முடியும். தாமதமானாலும் முடித்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். மன இறுக்கங்களும் குறையும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களின் மீது ஏதாவது ஒரு சில விமர்சனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கண்டு அஞ்சவும் வேண்டாம். நயமாக பேசுபவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வியும் நன்றாகவும் இருக்கும். இன்று கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடன்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சீருடை பணியாளர்கள், மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆன்மீக காரியங்களை முன்னேற்றம் நடத்துவீங்க. கடன் சார்ந்த முயற்சிகள் சாதகமாகவும் முடியும்.
மாற்று மதத்தினருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று ஏதாவது குழப்பமான விஷயங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளில் ஒன்று நல்லபடியாகவும் முடியும். பயணங்கள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முகத்திலும் பிரகாசமாகவும் இருப்பீங்க. உற்சாகமாகவும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று பணியில திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கட்டுமான தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. நில விற்பனையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. மறுமணம் போன்றவற்றிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கிடைக்கவும் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் தரும் உற்சாகத்தினால பணியிடங்கள்ல பரபரப்பாக வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. தேவையான அளவு பணமும் இருக்குங்க. அதனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக மற்றவர்களிடத்துல ஏதாவது பண உதவிகளை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதம் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திடீர் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வியும் பளிச்சிடும். உடல் நலம் சீராகவும் இருக்கும். தூக்கத்திலையும் நல்ல கனவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்குங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த விரிசலான போக்கும் மாறும். இதற்காக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பயணங்களுடைய தன்மைகளை அறிந்து மேற்கொள்வதும் நல்லதுங்க. பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்களினால ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். தீய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்குங்க. சிக்கல்களும் நீங்கும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. நீங்கள் சந்திக்கின்ற தடைகளில் இருந்து எல்லாமே வெளிவந்தும் விடுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை எல்லாமே நீங்க வென்றும் காட்டுவீங்க. தொழில் செய்கின்ற இடத்துல மிகவும் சிரத்தையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக பணிகள் எல்லாவற்றையுமே விரைந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல விசுவாசமாகவும் இருப்பீங்க. நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பை நீங்கள் நல்லபடியாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று நல்ல ஒரு உத்வேகத்துடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய போக்குல சில மாற்றங்களும் உண்டாகும். தொழிலுக்கு இடையூறாக இருப்பவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. எந்த ஒரு வேலைகளிலுமே ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியுங்க. நீங்கள் நினைத்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று புதிய ஆர்டர்களையும் பெற்றும் விடுவீங்க. பங்குச்சந்தையில வியூகம் அமைத்து வெற்றி காணவும் செய்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் சில செலவுகளுக்குமான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது பயனுள்ள செலவுகளாக தங்க இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான கலந்துரையாடல்களும் வீட்டுல நடைபெறலாங்க. சுப செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய யுத்திகளை வியாபாரத்துல கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் திறம்பட சமாளித்து வெற்றியும் காண்பாங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் இறுதியில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுகள்ல இருந்து எல்லாமே விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகுங்க. அறிவியல் மற்றும் கணித பாடங்கள்ல நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் இருக்கும். எதிலும் என்று விவேகத்துடனும் செயல்படுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்ட கட்டிட பணிகளையும் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சேமித்து வைத்த பணத்தின் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே நீங்கள் சமாளித்து விடுவீங்க. இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். நெருக்கடிகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளை எல்லாமே எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். புதிய மனிதர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. புதிய கூட்டாளிகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே மும்முரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சாமர்த்தியமாக இதனை எல்லாமே கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆனால் செலவுகளும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு நீங்க சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. என்ன தடைகள் வந்தாலுமே அதனை தாண்டி செல்வதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. குடும்ப நன்மைக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வீட்டுல ஏதாவது வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வது, வீட்டை அலங்காரப்படுத்துவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டும் இருப்பீங்க. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்களுக்கு தொழில மேன்மையும் உண்டாகும். பணத்தின் மதிப்பை இந்த நேரத்துல நன்றாக உணரவும் செய்வீங்க. சிலருக்கு ஏதாவது புதிய சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்புகளுடைய வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. வேலையில உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொற்படியும் கேட்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல ஏதாவது புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமான சூழ்நிலை என்று எதுவும் இருக்காதுங்க. ஏதாவது செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. செலவுகள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு ஏதாவது மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகைகளும் கைக்கும் வந்து சேருங்க. வெளிநாடுகள்ல இருந்து பணம் வரவேண்டிய இருக்கிறவங்களுக்கு 1-2 நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த பணமும் கிடைக்க பெறுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியிலும் முடியும். சிலருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை வரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். வீட்டுல விருந்தினர்களினால வீடும் களைக்கட்டும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. அனுபவமிக்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் அமையும். உயர் அதிகாரிகளுடைய வழியில சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. திடீர் பயணங்களின் மூலம் மாற்றங்களும் உண்டாகலாம். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏதாவது சின்ன சின்ன கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. மனதுல இருக்கின்ற கவலைகளை தவிர்த்து மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை நன்றாக திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல என்று கடுமையாக பேசிவிடவும் வேண்டாங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. செலவுகளும் இணைந்தே காணப்படும். இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியை ஏற்படுத்தினாலுமே நீங்க எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற நன்மை தரும் விஷயங்களை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. தியானம் போன்றவற்றுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. தொழிலுக்கு வேண்டிய முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கியின் மூலம் ஏதாவது பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் செய்யும் உள்குத்து சம்பந்தப்பட்ட வேலைகளை அறிந்தும் கொள்வீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவது குறித்து நெருங்கிய நண்பர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தாய்மொழி உறவினர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு சற்று கவலையையும் தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இன்று நீங்கள் ஏதாவது வெளியிடங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுக்காக நல்ல வரனாகவும் அமைத்தும் தருவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
புதிய வேலையும் அமையவும் காண்பீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல அமைதி காணப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வேலை பணியிடத்துல புத்திசாலித்தனமாகவும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் பொறாமை குணத்தை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய திறமையினால சம்பாதித்த பணத்தை ஏதாவது ஒன்றுல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேகத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல இருந்து வந்த சஞ்சலங்களினால ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்திற்கான முதலீடுகளை ஏற்படுத்துவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்ட செயல்களை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினான ஆதாயமும் உண்டாகும். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. பயணங்களுடைய வழியில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் அந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணிகளை என்று மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய கருத்துக்களை உங்கள் துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையுடன் பயனுள்ள திட்டங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. தடைகளை கடந்து உங்களுடைய பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டுல இருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால மேன்மையும் உண்டாகும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீங்கள் அதிகமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இதனால ஏமாற்றங்களும் ஏற்படலாம். இதையும் சமாளித்து நிமிர்ந்து நிற்கவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்த காரியங்களை முடிப்பதில் சற்று அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. இது லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் நிறைவேறும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களாக சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். இன்று எடுக்கின்ற புதிய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நல்ல ஒரு முடிவுகளையும் எடுப்பீங்க. மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. பெரியவர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான சூழலும் இருக்கும். விவசாயம் தொடர்பான தொழில இருக்கிறவங்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றியும் நன்மையையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், புரிதல்களும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்கள் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லதுங்க. ஆசுவாசமாகவும் உணர்வீங்க. யாரிடத்திலும் கோபமான பேச்சுக்களை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சிறப்புடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜித புத்தியுடன் பணியாற்றி வெற்றியையும் காண்பீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற மன அழுத்தத்தை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நல்லவற்றையே என்று நினைத்து பேசுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுக்கான வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. ஏதாவது தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்களில் இருந்து எல்லாமே இப்பொழுது கடுமையாக உழைத்து முன்னேறவும் செய்வீங்க. வியாபாரத்தை சீராக நடத்தவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுதே முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல திடீர் லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை பெறவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்தை பொறுத்தளவிற்கு இன்று கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. வங்கி தொழில், மருத்துவத்துறை போன்றவற்றில முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் உயரவும் காண்பீங்க. அதிரடியான திட்டங்களின் மூலம் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினான ஆதாயமும் உண்டாகும். நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.